வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். பதவி விலக வைக்கும் அழுத்தங்கள் அதிகரிப்பதாக சமூக கிளர்ச்சி மருத்துவர் அர்ச்சுனா அறிக்கை. விடுதலை புலிகள் என முத்திரை குத்தினால் பெருமையே எனவும் கருத்து. தேர்தலை தடுக்கும் ரணில் தோல்வியடைவார் என அனுரகுமார திசாநாயக்கா சூளுரை. நாட்டில் குழப்பங்களை ஏற்படுத்த புதிய முயற்சிகள் இடம்பெறுவதாகவும் கண்டனம். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை படுகொலை செய்தவர்கள் குறித்து சஜித் பிரேமதாசா பகிரங்கம். குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னால் நிறுத்த கோரிக்கை. நாம் தமிழர் கட்சி பிரமுகரின் கைதுக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம். கருணாநிதியை அவதூறு செய்ததாக சாட்டை முருகன் சிறையில் அடைப்பு. காசா நகரத்தில் உள்ளவர்களை உடனடியாக வெளியேற இஸ்ரேல் உத்தரவு. புதிய சமாதான பேச்சுக்கள் ஆரம்பித்த நிலையில் தாக்குதலுக்கு தயாராகும் ராணுவம். அமெரிக்க அரசு தலைவர் போட்டிக்களத்திலிருந்து பைடனை ஒதுங்க கோரும் அழுத்தங்கள் அதிகரிப்பு. ஜனநாயக கட்சி வேட்பாளரின் 2வது பதவிக்கால நம்பிக்கை கடுமையாக இறக்கம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அத்தியட்சகராக நியமிக்கப்பட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தனது உயிருக்கு அச்சுறுத்தலான நிலைமை காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். தம்மை பின்தொடர்ந்து கண்காணிக்கும் செயற்பாடுகள் இடம்பெறுவதாக கூறும் வைத்தியர் தம்மை கொலை செய்வதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட சில தரப்பினர் முற்படலாம் எனவும் இன்று வெளியிட்ட முகநூல் நேர்காணலில் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். நான் நினைக்கிறேன் இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை அது ஏதாவது நடக்கலாம்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. நேற்று வந்து கால் பண்ணி கதைச்சாக்கள் நான் இருக்கிற டைம் கதைச்சு கொண்டே ட்ராக் பண்ணுறது ட்ரைவ் பண்ணினோம். பட் இந்த வாட்ஸ்அப்பில் வந்து இடக்கிட வந்து என்னென்னு சொல்கிறது அந்த அதாவது வந்து டெலிவர்டு அண்ட் சிக்னல் பயிலாக ரெட் டாட்டும் விழுது. அப்படி எனக்கு அசம்பாவிதங்கள் நடக்கிறது ட்ரை பண்ணி கொண்டு இருக்குது. இப்போ சில பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து என்ன போட்டால் இந்த நேரம் போட்டால் வந்து வடக்கில் வந்து எங்களோட அதாவது வந்து இப்போ இருக்கிற மாண்பு ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு வந்து வார ஓட்டுகள் இல்லாமல் போகுமென்றதால போடலாம்னு சொல்லி எனக்கு கதை வந்திருக்குது. அப்படித்தான் ஏதாவது நடந்தாலும் நான் சத்தா கூட ரணில் ஐயாவுக்கு வந்து பிரச்சனை வருமென்றால என்னோட ரணில் மாண்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வரலாமென்றால் நான் அவர்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னால் அப்படி என்றால் எனக்கு அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, சாதாரணமான உயிரோண்டு தானே. பட் இது அவருக்கு தோல்வியாக வரலாம் சில இடத்துல இந்த எலெக்ஷன்ஸ்ன்றது. இனி அவர் பாவிக்கணும் இல்லை அவர் அது வேறு விதமாக பாவிச்சு போட்டுட்டு வேறு பேரொன்று எடுக்கும் ஜேபி போட்டுட்டு என்று சொல்லி அல்லது சஜித் ஐயாண்ட கட்சியில் வந்து என்ன சுட்டுட்டினோம் அண்டு அல்லது சுயற்ப கால சுட்டுட்டினோம் என்று சொல்லி அதில் எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்கன்னா இன்னையாலே யாராவரால் பாதிக்கப்படாமல் லாபம் கிடைச்சான்னு எல்லாம் நினைக்கிறேன். வடமாகாண சுகாதார பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள சமன் பத்திரன அராஜகமான முறையில் செயற்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ள வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவ்வாறான நபர் பணிப்பாளராக செயற்படுவது குறித்து பொதுமக்களே கேள்வி கேட்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக நியமிக்கப்பட்ட பின்னர் சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டதாக கூறப்படும் எந்தவொரு கடிதமும் தமக்கு கிடைக்கவில்லை என வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இந்த கடிதங்கள் தொடர்பான நிலவரங்களை அறிவதற்காக சுகாதார அமைச்சிற்கு இன்று சென்றிருந்த போது பல மணி நேரம் காத்திருக்க நேரிட்டதாக வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தனது முகநூல் பதிவில் கூறியுள்ளார். சுகாதார அமைச்சின் கட்டமைப்பிலும் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வைத்தியர் வலியுறுத்தியுள்ளார். சரி, இப்படி சொல்லுவோமே, அதாவது வந்து இந்த உளவு வேலைகள் செய்கிறதுல வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். கால் பண்ணி அப்போ என்ன மாதிரி உங்களோட பேர் என்னப்போ ரெண்டு கால் பண்ணி என்னடா கேட்குறான்னு சொன்னால் நான் மொக்கன் இல்லை. அப்புறம் நேற்று முந்தின நாளும் எனக்கு ஒழிக்க வேண்டியிருந்தது, அதில் நான் ஒழிச்சிட்டேன். இன்றைக்கு நான் ஜோதிச்சு நான் சுடத்தான் போயினமெண்டா பரவாயில்லைன்னு சொல்லி. மற்றது இப்போ எங்களுடைய அமைச்சு மட்டங்கள்லையும் வந்து இது சம்பந்தமான கணக்கு அரசியல் போகுது என்று சொன்னால் கணக்கு அதாவது இந்த விஷயங்களை வந்து கையாண்ட விதத்தில் எனக்கு டிஃபெக்ட்ஸ் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரில் டிஃபெக்ட்ஸ் அடித்த விதங்கள்லேருந்து விதங்கள் வந்து கையாண்ட விதங்கள் வந்து சரியான பிள்ளை. இப்போ அது சம்பந்தமான ஹியூமன் ரைட்ஸுக்கெல்லாம் நான் போய் கொடுத்துருக்குறேன். அப்படி கொடுத்து நான் ஹியூமன் ரைட்ஸுக்கு கொடுத்துருந்தும் இது வரைக்கும் ஹியூமன் ரைட்ஸில் இருந்தும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலைன்றது வந்து அதை விட நான் ஒரு 3 நாள் வந்து அதாவது ஹியூமன் ரைட்ஸுக்கு ஆக்ஷன் எடுக்கணுமெண்டா நான் போய் தான் கம்ப்ளைண்ட் எடுக்கணுமெண்ட் இல்லை. இது வந்து அந்த களத்தில் வெட்டி வேண்டவன் வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதித்தாலும் போலீஸ்காரன் வந்து நான் ஆக்ஷன் எடுப்பேன்ற மாதிரி எங்கேயாவது குற்றம் நடக்க போகிறதுனாலே அங்கே போகிறது தான் உசிதமென்று நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து எங்களோட வடக்கு மாநிலத்தில் ஹியூமன் ரைட்ஸில் இருக்கிறவர் அவருடைய பேர் ராகில் ராஜ் நினைக்கிறேன். அவர் வந்து என்னுடைய ஒரு பேட்டி ஒன்று எடுத்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொண்டு போனவர் ரெக்கார்ட் பண்ண கொடுத்தேன். நான் இப்போ கொழும்புல இருக்க
யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸுக்கு யாராவது அந்த பக்கம் இருந்தீங்கன்னு சொன்னால் தமிழாக்கள் ஏழுமண்டால் என்னோட பாதுகாப்பு இல்லாத தன்மையை ஏழுமண்டால் ஒருக்கா சொல்லுங்க. அதுக்காண்டி இப்போ நான் இப்படி போட்டோன்னே அப்போ இப்போ 2 போலீஸ்காரரை கொண்டு பக்கத்தில் போடுவீங்கன்னா பாதுகாப்புன்னு சொல்லி அது வந்து எங்களோட யாழ்ப்பாணத்துலேயோ சரி எங்களோட இலங்கையிலேயோ நடக்கிற ஒரு நடைமுறைன்னு சொன்னால் எங்களை ட்ரெப் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை, எனக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு இருக்குது. அப்படியும் என்றாலும் பரவாயில்ல, சித்தா அவருக்கு தானே சாகிறது வந்துட்டு போனோம். எனக்கு அப்படி இல்லை, எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் எனக்கு நடந்துட்டேன்னு சொன்னால் இந்த பிள்ளையை பார்க்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை, அது மட்டும்தான். பட் விஷயம் ஒன்று நடக்கணும்னு சொல்லி ஏதாவது நாங்கள் யோசிச்சிட்டோம்னு சொன்னால் அது பிள்ளையோ வைஃபோ ஒருத்தரையுமே பார்க்கக்கூடாது. நான் இப்போ கண்ட மனித உரிமை ஆணைக்குழுவில் வந்து என்னென்றால் எனக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து என்ன சொல்கிறேன், எனக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படியும் இருக்கத்தக்கனையாக மனித உரிமை ஆணைக்குழு வந்து நான் கொடுத்த கம்ப்ளைண்ட், அதாவது இந்த அடிப்படை மனித உரிமைகள் மீறினு சொல்லி பேப்பரில் எல்லாம் நியூஸில் எல்லாம் வந்த பிறகு அன்றைக்கு நான் வந்து எங்களோட வடமாகாண மனித உரிமை ஆணைக்குழு பொறுப்பாக இருக்கிற பிரதிநிதிக்கும் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதாவது வந்து அன்றைக்கு என்னோடய ஃபுட் டைம் கட் பண்ணி என் மெடிசினையும் கட் பண்ணி இது முள்ளிவாக்கல்ல நடந்த அதே வேலையை தான் இவர் டாக்டர் சமன் பாத்திரன் எனக்கு செய்தவர். விடிய காலம் வந்து நான் டயபெட்டிக் பேஷண்ட், எனக்கு 400க்கு மேலேன்னு சொன்னால் கட்டாயம் சப்கட் இன்சூரன்ஸ் 6 யூனிட்டாவது அடிக்கணும். அப்படி இல்லை 200 கிட்டன்னு சொன்னால் எனக்கு மெட்ஃபார்மின் போடணும். அப்போ என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டு நீங்கள் தந்திரமாக வழியால் போங்கன்னு சொல்லி கேட்டவை ஒழிய அதுக்கு பிறகு அந்த போலீஸில் இருக்கிறவர் எஸ்எஸ்பி அவர் தான் வந்து சொன்னவர். அப்போ இந்த பிரச்சனையை சுமமாக முடிச்சு வைப்போம். நீங்கள் இது வந்து ஒரு படித்தாக்களுக்குரிய பிரச்சனை. அப்போ நீங்கள் அதை யாழ்ப்பாணத்திலேயே கொழும்புல போய் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் கொழும்புக்கு வர சொல்லி கௌரவ சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனை வந்து தனக்கு அறிவிச்சிருக்கேன்னு சொல்லி நீங்கள் லீவை போட்டுட்டு போங்க. அவருக்கு முன்னால் மீடியாவுக்கு முன்னால் தான் ஒரு லீவ் ஸ்டேட்மெண்ட். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான விவாதங்களை நடத்த வேண்டிய தேவையில்லை என மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை முன்னிறுத்தி தேர்தலை ஒத்திவைக்க ரணில் விக்ரமசிங்கவால் மேற்கொள்ளப்படும் அனைத்து திட்டங்களும் தோற்கடிக்கப்படும் என இன்று நாடாளுமன்றில் உரையாற்றிய அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தால் ஜனாதிபதி தேர்தலை ஒருபோதும் ஒத்திவைக்க முடியாது. தேர்தலை ஒத்திவைப்பது தொடர்பில் எத்தனை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவை அனைத்தும் முறியடிக்கப்படும். அரசியலமைப்புக்கேற்ப செப்டம்பர் மற்றும் அக்டோபர் காலப்பகுதிக்குள் நிச்சயம் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும். இந்த விடயம் தொடர்பில் விசேட யோசனைகளை முன்வைக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. எனினும் தற்போது மக்கள் மத்தியில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இலங்கையில் நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவை வைக்கப்பட்டமை இதற்கான காரணமாகும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாது இருக்கலாம், எனினும் ஜனாதிபதி தேர்தலை நடத்தாமல் இருக்க முடியாது. ஜனாதிபதி ஒருவர் இல்லாமல் அரசாங்கம் இல்லை. அமைச்சரவையும் ஜனாதிபதியின் தலைமையில் தான் நடைபெறுகிறது. இதனால் அவரது சேவை காலம் முடிவடைய ஒரு மாதத்துக்கு முன்னதாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அரசியலமைப்பிலும் குறித்த விடயம் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் ஜனாதிபதியின் சேவை காலத்தை ஒரு மாதத்தாலோ ஒரு மனத்தியாலத்தாலோ நீடிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. அரசியலமைப்பின் 30ஆம் பிரிவுக்கு அமைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக மக்களால் தெரிவு செய்யப்படும் ஒருவர் 5 ஆண்டுகள் மாத்திரமே ஆட்சி செய்ய முடியும். சேவை காலம் 5 அல்லது 6 வருடமாயினும் சந்தேகம் உள்ளவர்கள் அரசியலமைப்பில் தேடி பார்க்கலாம். அத்துடன் அரசியலமைப்பில் திருத்தங்களை மேற்கொள்ள நீதிமன்றத்திற்கு மாத்திரமே அதிகாரம் உள்ளது. ஜனாதிபதியின் சேவை காலம் தொடர்பில் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்த குழப்பங்களை நீதிமன்றம் தீர்த்திருந்தது. 3 தடவைகள் வெவ்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட மனுக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் மாத்திரம் என்பதை நீதிமன்றம் உறுதியாக தெரிவித்திருந்தது. எனினும் இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றில் விவாதிக்க வேண்டிய தேவையில்லை. தற்போது அரசியல் வட்டாரத்திலும் மக்கள் மத்தியிலும் ரணில் குறித்து சந்தேகங்கள் எழுந்துள்ளன. சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்க 5 முதல் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்ய வேண்டும் என கூறுகிறார்கள். எவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் இலங்கையில் இந்த ஆண்டு நிச்சயம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும். அதில் போட்டியிட்டு ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைவார். இதுவே எதிர்காலத்தில் நடைபெறும். இலங்கையில் கடந்த காலங்களில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொலை செய்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் நாட்டில் நிலவும் வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சரியான தீர்வை அரசாங்கம் உடனடியாக முன்வைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் சட்டம் ஒழுங்கு தொடர்பில் பல பாரதூரமான பிரச்சினைகள் எழுந்துள்ளதோடு சமூகமெங்கும் வன்முறைகள் தலைவிரித்தாடி வருவதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நாட்டு மக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர் என்றும் இந்த விவகாரத்தை அரசியலாக்க தான் ஒருபோதும் முயற்சிக்க மாட்டேன் என்றும் சஜித் பிரேமதாச இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். சமூகத்தில் குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தற்போதைய அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் இந்த விவகாரம் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான கடுமையான பிரச்சினையாக மாறியுள்ளதென்றும் கூறினார். இதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள அல்லது முன்வைக்கும் தீர்வு என்ன என்றும் அவர் ஆளும் தரப்பிடம் கேள்வி எழுப்பினார்.
சமூகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதன் மூலம் வன்முறையை ஒழிக்க எதிர்க்கட்சி பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் வன்முறைகளை தடுப்பதற்கு அரசாங்கம் கொண்டுள்ள திட்டம் என்னவென்றும் கேள்வி எழுப்பினார். வன்முறைகள் காரணமாக பொதுமக்கள் பல பாரிய பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர் என்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறினார். இவ்வாறான வன்முறைகளை வைத்துக் கொண்டு ஒரு நாட்டால் முன்னேற முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார். சமூகத்தில் சட்டத்தின் ஆட்சி வலுவாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறிய சஜித், நாட்டில் நடக்கும் வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் தெளிவான நிலையான தீர்வை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சட்டத்தின் ஆட்சியில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எதிர்க்கட்சி தமது பூரண ஆதரவை வழங்கும் என்றும் மக்கள் பாதுகாப்பிற்கு அரசாங்கம் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அத்துடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரவிராஜ், ஜோசப் பிரராஜசிங்கம், மகேஸ்வரன் ஆகியோரை கொன்றவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் கீத் நாயர், உபாலி தென்னக்கோன் போன்ற ஊடகவியலாளர்களை தாக்கியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும், லசந்த விக்ரமதுங்கவின் சிறந்த நண்பர் தற்போது நாட்டின் ஜனாதிபதியாகியுள்ள போதிலும் அவரின் மரணத்திற்கு இன்னும் நீதி வழங்கப்படவில்லை என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கொழும்பின் புறநகரான அத்துருக்கிரியவில் கிளப் வசந்த எனப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகள் பிரதான ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியானமை தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கான வழிகாட்டுதல்களை பின்பற்றாது சுரேந்திர வசந்த பெரேரா கொலை செய்யப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துருக்கிரியவில் கிளப் வசந்த எனப்படும் சுதேந்திர வசந்த பெரேரா கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட பச்சை குத்தும் கடை உரிமையாளர் துலான் சஞ்சுலவிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்ட காணொளி சமூக ஊடகங்களில் மற்றும் இலத்திரனியல் ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் விசாரணைகள் முறையாக முன்னெடுக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் வகுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு உட்படாது காவல்துறையினர் துலான் சஞ்சுலவிடம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபரிடம் பெற்றுக் கொள்ளப்படும் வாக்குமூலங்களின் காணொளிகள் மற்றும் படங்களை அனுமதியின்றி வெளியிட முடியாது என முன்னாள் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபர் சி.டி. விக்ரமரத்ன அறிவுறுத்தியிருந்தார். சட்ட நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் குறித்த நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்ததாகவும் இந்த சட்டத்தை மீறும் தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த பின்னணியில் துலான் சஞ்சுரவிடம் பெற்றுக் கொள்ளப்பட்ட வாக்குமூலம் தொடர்பான காணொலி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருவதாக மனித உரிமைகள் செயற்பாடுகள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்றனர். குற்ற விசாரணைகள் சட்ட நடவடிக்கைக்குட்பட்டு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற போதிலும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குறித்த நடவடிக்கையை மீறி செயற்பட்டுள்ளதாக இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிக பீரிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். விளம்பரத்திற்காக மாத்திரம் தற்போதைய ஸ்ரீலங்கா காவல்துறையினர் செயற்படுவதாகவும் இதன் அடிப்படையில் துலான் சஞ்சுலவிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக சுரேந்திர வசந்த பெரேராவின் கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைகள் பாரியளவில் பாதிக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். அத்துடன் விளம்பரத்திற்காக செயல்பட்டு ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் அனைத்து அதிகாரிகளுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் சாலிய பீரிஸ் வலியுறுத்தியுள்ளார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வின் 7ஆம் நாள் அகழ் பணிகளின் நிறைவில் 3 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனகசபாபதி வாசுதேவா தெரிவித்துள்ளார். குறித்த எலும்புக்கூட்டு எச்சங்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டதா அல்லது யுத்தத்தில் இறந்தவர்களா என்பது தொடர்பில் ஆராய்ச்சியின் போது தெரியவரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வின் 7ஆம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர் குறித்த அகழ்வாய்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. 3வது நாளாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான அலுவலகத்தின் மனித உரிமைகள் அலுவலர் லுடியானா செல்ரின் அகிலன் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தார். அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சார்பான சட்டத்தரணிகளும் அகழ்வு பணிகளை கண்காணிப்பு செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அத்துடன் தொடர்ச்சியாக இடம்பெறும் அகழ்வாய்வு பணிகளில் அடையாளம் காணப்பட்ட 3 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இன்றைய தினம் 7ஆம் தினமாக 3ஆம் கட்ட கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு பணியானது நடைபெற்றது. இதன் பொழுது 7 மனித கூட்டு எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 3 முற்றாக எடுக்கப்பட்டன. மேலும்
எண்புக்கூட்டு தொகுதிகளிலிருந்து பற்களானது பிரித்தெடுக்கப்பட்டு DNA பரிசோதனைக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் எடுக்கப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதியில் அவ்வாறான தடயங்கள் எதுவும் காணப்படவில்லை. நாங்கள் மேலும் இந்த எண்புக்கூட்டு தொகுதிகளானது பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ளன. அவைகள் ஆராய்வுக்கு உட்படுத்தப்படும் பொழுதுதான் அது சம்பந்தமான விடயம் பற்றி என்னால் கூற முடியும். ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தன வடமாகாணத்திற்கு பயணம் செய்ய உள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் அபிவிருத்தி குழுவின் தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விடுத்த அழைப்பை ஏற்று அவர் பயணம் செய்ய உள்ளார். இதன்போது பிரதமர் தினேஷ் குணவர்த்தன யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் இடம்பெறும் பல்வேறு அபிவிருத்தி நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள உள்ளார். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு அரச ஊழியர்களை பயன்படுத்தும் செயற்பாடுகளுக்கு தடை விதிக்குமாறு கோரி ஐக்கிய மக்கள் சக்தி தேர்தல்கள் ஆணைக்குழுவில் மனு ஒன்றை கையளித்துள்ளது. அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார உத்திகளுக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினரை ஈடுபடுத்துவதாகவும் அவர்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த கடிதம் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட தரப்பினரால் கையளிக்கப்பட்டுள்ளது. இன்று நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியும் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் ஒரு கடிதத்தை சைன் பண்ணி நாங்கள் இன்று தேர்தல் ஆணைக்குழுக்கு நாங்கள் பாரம் கொடுத்தது என்னென்றால் எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஜனாதிபதி தேர்தல் வரத்துக்கு எல்லாம் தயாராக இருக்கிறாங்க. அந்த தேர்தலை முகம் கொடுக்கறதுக்கு தேர்தல் ஆணையாளர் குழு நான் நினைக்கிறேன் 2-3 நாளுக்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது ஜனாதிபதி தேர்தலை நடத்துறதுக்கு. இப்போ இந்த நேரத்தில் எங்களுக்கு விளங்குது ஜனாதிபதி அவர்கள் அவருடைய இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி பல தேர்தல் பிரச்சாரங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அரசு அதிகாரிகளை அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு வழிநடத்துறதுக்கு அவர்கள் அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல நாங்கள் பார்த்தோம்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸை அவர் பயன்படுத்துகிறார்கள். அவருடைய அரசியல் கூட்டத்துக்கு மக்களை கொணவரத்துக்கு இப்போ போலீஸையும் கூட பயன்படுத்துகிறார்கள். நாங்கள் கண்டோம் அன்று இந்த பிரஜா போலீஸ் மக்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி நாட்டுடைய பாதுகாப்புக்காக வேண்டி போலீஸ் முன்னா எல்லா பிரதேசங்களிலும் உருவாக்கின அந்த பிரஜா கமிட்டி மக்களுடைய கமிட்டி ஒன்று இருக்கிறது. அந்த கமிட்டியை உருவாக்கினது நாட்டுடைய பாதுகாப்புக்கு போலீஸுக்கு ஆதரவு வழங்குறது. ஆனால் இப்போது அந்த கமிட்டி மூலமாக அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போலீஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மக்களை கொண்டு ஜனாதிபதியை கொண்டு ஜனாதிபதிக்கு அரசியல் கூட்டம் நடத்துறதுக்கு இப்போ செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது சட்டத்துக்கு முரண்பாடான விஷயம். அதனால் அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தான் நாங்கள் தேர்தல் ஆணைக்குழுக்கு ஒரு கடிதத்தை வழங்கினது. இந்த அரசியல் நிலைமையை ஜனாதிபதி அவர்கள் அவருடைய பிழையான முடிவுகளை தடுக்கிறதுக்கு இந்த தேர்தல் ஆணைக்குழு முன்வர வேண்டும் என்று தான் நாங்கள் இன்று அந்த கடிதத்தை பாரம் கொடுத்தது. இலங்கை முழுவதும் பணிவிலகல் போராட்டங்களை முன்னெடுப்பது தேசிய மக்கள் சக்தியின் தொழிற்சங்கங்கள் இல்லை என அந்த கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சுனில் காந்தி நேற்று தெரிவித்துள்ளார். இந்த பணிவிலகல் நடவடிக்கைகளுக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே தலைமை தாங்குவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் தொடர்ந்து சேவை ஊழியர்களின் பணிவிலகல் போராட்டம் காரணமாக இன்றும் பொதுமக்கள் பயணங்களை மேற்கொள்வதில் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். வரவு செலவு திட்டத்தில் 25,000 ரூபாய் சம்பள உயர்வு வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே கூறியதாக சுனில் காந்தி நேற்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பள அதிகரிப்பை ஒரு பிரிவினருக்கு மாத்திரம் வழங்கியமை காரணமாகவே தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். தொழிற்சங்க அரச ஊழியர்கள் வீதியில் இறங்க வேண்டும் என்ற முழக்கத்தை அரசாங்கமே உருவாக்குவதாகவும் சுனில் காந்தி நேற்று குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தொடர்ந்து நிலைய அதிபர்கள் மற்றும் புகையிரத கட்டுப்பாட்டாளர்கள் ஆரம்பித்துள்ள பணிப்புறக்கணிப்பு போராட்டம் இன்றும் தொடர்கின்றது. இதன் காரணமாக இன்று காலை இயக்கப்படவிருந்த பல அலுவலக தொடருந்து சேவைகள் மீளெடுக்கப்பட்டதால் மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டனர். பதவி உயர்வு வழங்கப்பட்டமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் நேற்று நள்ளிரவு முதல் பணிவிலகல் போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். எவ்வாறாயினும் பணிவிலகல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலைய அதிபர்கள் மற்றும் தொடருந்து கட்டுப்பாட்டாளர்கள் சேவையை கைவிட்டதாக கருதப்படும் என தொடருந்து திணைக்களம் பதில் பொது முகாமையாளர் SS முதலிகே தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பணிவிலகல் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
பணிவிலகல் போராட்டம் காரணமாக நேற்று 250 தொடருந்து பயணங்கள் மீளெடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் 60 தொடருந்து சேவைகள் மாத்திரமே இடம்பெற்றதாக தொடருந்து திணைக்கள துணை பொது மேலாளர் MJ இண்டிபோலகி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அத்தியாவசிய சேவையை பிரகடனப்படுத்தப்பட்ட நிலையிலும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள சுமார் 1000 நிலைய அதிபர்கள் மற்றும் தொடருந்து கட்டுப்பாட்டாளர்களின் பதவிகளை நீக்குவதற்காக அறிவிக்கும் 1000 கடிதங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதங்களை அச்சிடும் வகையில் திணைக்களத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாக மூத்த அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இலங்கையில் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள தொடருந்து ஊழியர்களின் பணி புறக்கணிப்பானது உண்மையான தொழிற்சங்க உரிமைகளுக்காக அன்றி அரசியல் தேவைகளுக்காகவே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள தொடருந்து திணைக்கள ஊழியர்களுக்கு தேர்வுகளை வழங்குவது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். 5 வருடங்களுக்கு ஒருமுறை நிலைய அதிபர்களின் பதவி உயர்வுக்கு தேவையான அனுமதியை அரசு சேவை ஆணைக்குழு ஏற்கனவே வழங்கியுள்ளதாகவும் அதற்கான அமைச்சரவையின் அனுமதியை பெறுவதற்கு தேவையான அமைச்சரவை பத்திரம் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஆனால் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள பணிப்புற கணிப்பு வெறும் அரசியல் நோக்கத்திற்காகவே என்பது தற்போது மக்களுக்கு தெளிவாகியுள்ளதாகவும் கூறியுள்ளார். வேலைநிறுத்தங்கள் உண்மையான தொழிற்சங்க உரிமைகளுக்காக நடத்தப்படவில்லை எனவும் போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் வீதி விபத்துக்களை குறைப்பதற்கு வேக கட்டுப்பாட்டு தொடர்பில் தேவையான விதிமுறைகள் அடங்கிய வர்த்தமானியை எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் வெளியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2023 2214 வீதி விபத்துக்கள் இடம்பெற்றதாகவும் அதில் 2321 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த ஆண்டும் கடந்த மாதம் 30ஆம் தேதி வரை 1103 வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ள நிலையில் 154 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இந்த நிலைமையை குறைக்க அமைச்சு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தொழிற்சங்க நடவடிக்கை என்ற பெயரில் மக்களை ஒடுக்கும் தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிராக கடுமையான தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் என ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். தொழிற்சங்கங்கள் மக்களை ஒடுக்குவதற்கு இடமளிக்க கூடாது எனவும் நாடாளுமன்றத்தில் இன்று குறிப்பிட்டுள்ளார். தொடருந்து சேவையை அத்தியாவசிய சேவையாக மாற்றியுள்ள நிலையில் சில அரசியல் நிகழ்ச்சி நேர்களுக்காக தொழிற்சங்க தலைவர்கள் மேற்கொள்ளும் சில நடவடிக்கைகளால் மக்கள் அவதிப்படுகின்றனர். பொருளாதார நெருக்கடியில் இதையெல்லாம் செய்ய இயலாது என்பதை நாம் அறிவோம். இதை நாட்டு மக்களும் புரிந்து கொண்டுள்ளனர். இந்த பொதுச் சேவை இவ்வாறு செயற்படுமாயின் மக்களை ஒடுக்கும் இந்த தொழிற்சங்க தலைவர்கள் தொடர்பில் உரிய அமைச்சர்கள் சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றோம். இல்லையெனில் இதை செய்ய முடியாது. போக்குவரத்து அமைச்சர் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் காரணமாக தேர்தல்கள் ஒத்திவைக்கப்படலாம் என ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் எச்சரித்துள்ளார். தேர்தல்கள் ஒத்திவைக்கப்படுவது குறித்து நாடாளுமன்றில் பலர் பல்வேறு கருத்துக்களையும் முன்வைத்தாலும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு தேர்தல்களை ஒத்திவைக்க வேண்டிய எந்தவொரு தேவையும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டிய காலத்தில் நடைபெற வேண்டும். இந்த தேர்தல் தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய அனைத்து தீர்மானங்களையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தில் தேர்தலுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். 5 ஆண்டுகளே ஜனாதிபதி ஒருவரின் சேவைக்காலம் எனவும் உரிய நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் காணப்படும் பிரச்சனைகளிலிருந்து அனைவரையும் திசை திருப்பும் வகையில் தேர்தல் ஒத்திவைக்க ஒத்திவைக்கப்படுவது குறித்து சிலர் கருத்து வெளியிடுகிறார்கள். கடந்த காலங்களில் தேர்தலை ஒத்திவைக்க ஆதரவளித்த தரப்பினரே தற்போது தேர்தலை ஒத்திவைப்பது குறித்து பேசுகிறார்கள். தேர்தலை ஒத்திவைப்பது குறித்து இதுவரை அமைச்சரவையில் எந்த ஒரு தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை. ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவும் தேர்தலை நடத்த தயார் என கூறியுள்ளது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் கூறும் நிலையில் எதற்காக தேர்தல் ஒத்திவைக்கப்படுவது குறித்து பேச வேண்டும்? தேர்தலை ஒத்திவைக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டமிடவில்லை. எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட சிலர் தொழிற்சங்கங்களை கொண்டு குறித்த நடவடிக்கையை முன்னெடுக்கிறார்கள். தபால், தொடருந்து, கிராம சேவகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரால் முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கைகளே தேர்தலை ஒத்திவைக்க வழிவகுக்கும் என்பதை நான் கூற விரும்புகிறேன். இவ்வாறாக தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடும் அனைவரினதும் பின்னணியில் அரசியல் தரப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும்.
உள்ளூராட்சி மன்றங்களின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்வதற்காக முன்னாள் உள்ளூராட்சி பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்ட நியமனங்கள் மீளெடுக்கப்பட்டுள்ளதாக தென் மாகாண ஆளுநர் ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளார். முன்னாள் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளின் இவ்வாறான நியமனங்கள் ஆளுநர்களின் அரசியல் ஆதாயம் தேடுவதாக பல்வேறு தரப்பினரும் முறைப்பாடுகளை முன்வைத்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சட்டவிரோத நியமனங்களை மீளெடுக்குமாறு மீண்டும் மாகாண ஆளுநர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்து இந்த நியமனங்களை மீளெடுத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட போதிலும் தற்போது உள்ளூராட்சி தேர்தல் சட்டம் நடைமுறையில் உள்ளதால் இந்த நியமனங்கள் சட்டவிரோதமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். சில மாகாண ஆளுநர்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்பார்வையிட முன்னாள் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்களை நியமித்துள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் உட்பட பல தரப்பினரும் அண்மையில் முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளதாக RML ரத்நாயக்க தெரிவித்தார். இன்னும் பல மாகாணங்களின் ஆளுநர்கள் இவ்வாறான நியமனங்களை மீளெடுத்துள்ளமை தொடர்பாக இதுவரை அறிவிக்கவில்லை எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார். துபாயிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த விமானத்தில் இருந்து இலங்கை பயணி திடீரென உயிரிழந்ததை அடுத்து குறித்த விமானம் பாகிஸ்தான் கராச்சி விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது. விமானத்தில் பயணித்த 57 வயதுடைய பெண்ணொருவருக்கு ஏற்பட்ட திடீர் சுகையினம் காரணமாக குறித்த விமானம் தரையிறக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் உயிரிழந்ததை உறுதி செய்யப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த விமானத்திலிருந்த இலங்கை பெண்ணுக்கு பயணத்தினிடையில் மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து குறித்த விமானம் பாகிஸ்தானின் கராச்சி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. எனினும் மருத்துவ அதிகாரிகளின் முயற்சி தோல்வியடைந்த நிலையில் பலவணி எனும் 57 வயதுடைய இலங்கை பெண் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்தில் உள்ள மருத்துவ அதிகாரிகளால் பலவணியின் இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்தின் சட்ட நடவடிக்கைகளைத் தொடர்ந்து பலவணியின் உடலம் அதே விமானத்தில் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த விடயம் தொடர்பில் ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவனம் இதுவரை எந்தவொரு தகவலையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் திருமுருகண்டிக்கும் கோகாவில் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 படுகாயம் அடைந்துள்ளனர். யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த வாகனம் ஒன்று ஏனையின் வீதியின் 241வது கிலோமீட்டருக்கும் 242வது கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் முன்னே சென்று கொண்டிருந்த பார ஊர்தி ஒன்றுடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மாங்குளம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அம்பாறை மாவட்டம் பொத்துவில் பிரதேச செயலகத்தின் பதில் பிரதேச செயலாளராக சாய்ந்தமருது பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் MM ஆசிக் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். அம்பாறை அரசாங்க அதிபர் சிந்திக அபே விக்ரமின் தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் பொத்துவில் பிரதேச செயலக முன்னாள் பிரதேச செயலாளர் சட்டத்தரணி பெர்னாஸ் இஸ்மாயில் கௌரவிக்கப்பட்டிருந்தார். கிராமிய வீதிகள் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் கிராமிய வீதிகள் ராஜாங்க அமைச்சினால் மணல் வீதியற்ற கிராமங்கள் எனும் வேலை திட்டத்தின் கீழ் நெடிய மடு உள்ளக வீதியானது மக்கள் பாவனைக்காக இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளூர் மேம்பாட்டு அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் உலக வங்கியின் நிதியுதவியுடன் 5 மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த வீதியானது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வானது மண்முனை மேற்கு பிரதேச செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் S. அவேசன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பதவி விலக வைக்கும் அழுத்தங்கள் அதிகரிப்பதாக சமூக கிளர்ச்சி மருத்துவர் அர்ச்சுனா அறிக்கை. விடுதலை புலிகள் என முத்திரை குத்தினால் பெருமையே எனவும் கருத்து. தேர்தலை தடுக்கும் ரணில் தோல்வியடைவார் என அனுரகுமார திசாநாயக்கா சூளுரை. நாட்டில் குழப்பங்களை ஏற்படுத்த புதிய முயற்சிகள் இடம்பெறுவதாகவும் கண்டனம். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை படுகொலை செய்தவர்கள் குறித்து சஜித் பிரேமதாசா பகிரங்கம். குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னால் நிறுத்த கோரிக்கை. நாம் தமிழர் கட்சி பிரமுகரின் கைதுக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம். கருணாநிதியை அவதூறு செய்ததாக சாட்டை முருகன் சிறையில் அடைப்பு. காசா நகரத்தில் உள்ளவர்களை உடனடியாக வெளியேற இஸ்ரேல் உத்தரவு.
புதிய சமாதான பேச்சுக்கள் ஆரம்பித்த நிலையில் தாக்குதலுக்கு தயாராகும் ராணுவம். அமெரிக்க அரசுத் தலைவர் போட்டிக்களத்திலிருந்து பைடனை ஒதுங்க கோரும் அழுத்தங்கள் அதிகரிப்பு. ஜனநாயக கட்சி வேட்பாளரின் 2வது பதவிக்கால நம்பிக்கை கடுமையாக இறக்கம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.